அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். சமத்துவம், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி மற்றும் எல்லாருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் போன்ற லட்சியங்களை உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு வரும் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், சமூக நல்லிணக்கத்துடன் வாழும் ஊராட்சிகளுக்கான விருது, கல்வி, சுயதொழில் தொடங்க அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ரூபாய் 74.20 கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 2 சமூக நீதி விடுதி கட்டடங்கள், 21 பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள், 25 கிராம அறிவுசார் மையங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்து பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கையை வெளியிட்டு விழா பேருரை ஆற்ற வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் வணங்கி வருக வருக என வரவேற்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள மணத்தி கிராமத்தில் சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து திரு கணேசன் அவர்கள் சிறு வயது முதலே கபடி விளையாட்டில் ஆர்வம் கொண்டு சிறப்பாக பல போட்டிகளில் விளையாடி 1994 ஆண்டில் கபடியில் ஆசிய சாம்பியன் பட்டத்தையும் 1995 ஆண்டு ஒன்றிய அரசின் அர்ஜுனா விருதையும் பெற்று பெருமைக்குரியவர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள கபடி பயிற்சியாளர் திரு மணத்தி கணேசன் அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர் ஆகிய உள்ளிட்ட அனைவரும் என வருக வருக என வரவேற்றுகிறேன். மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களையும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா IAS அவர்களையும், ஆதி திராவிடர் நலத்துறை ஆணையர் திரு ஆனந்த் IAS அவர்களையும், தாட்கோ மேலாண்மை இயக்குனர் திரு கந்தசாமி IAS அவர்களையும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமதி சஜீவனா IAS அவர்களையும், பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்களையும் மற்றும் தாட்கோ தலைவர் சகோதரர் திரு இளையராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதி திராவிட நல ஆணையத்தின் துணைத் தலைவர் மற்றும் தூய்மை பணியாளர் வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், பயனாளிகள், ஊடக நண்பர்கள் மற்றும் இதர பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வரக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி